கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. கண்ணீரை களிப்பாய் மாற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியில் மட்டும் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி பல உண்மைகளை தாங்கி நிற்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். 2 வேறு சூழ்நிலைகள், இருவேறு பயணங்கள், இருவிதமான கூட்டங்கள், இருவிதமான எதிர்பார்ப்புகள் என இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஊருக்கு உள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில், அதே வேளையில் ஊருக்கு உள்ளே இருந்து ஊருக்கு வெளியே வாழ்வு முடிந்த வாலிபனை ஒரு பாடையில் தூக்கி கொண்டு துக்கத்தோடும் வேதனையோடும் செல்லுகின்ற ஒரு கூட்டம். ஒரே மகனை இழந்த கைம்பெண்ணின் உள்ள குமுறல்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனதை தொட்டது என்று சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடன் வருபவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில உள்ளே சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு செயல்படும் முறை மிகவும் அற்புதமான ஒன்றாகும். தனது ஒரே மகனை கொடுத்து கண்ணீரோடு நின்ற மகளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழாதே என்றார். யார் வேண்டுமானாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருடைய வேண்டுதலும் இல்லாமல், யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் அந்த பெண்ணின் கண்ணீரை கண்ட உடனே களத்தில் இறங்கி நம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்தையும் தொடுகின்றது. இறப்பின் போது எத்தனையோ பேர் சொல்லும் வார்த்தை இந்த வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் அழாதே என்று அப்படியே விட்டுவிடுபவர் அல்ல. இறந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த பெண்ணின் கையிலே கொடுத்தார். கண்ணீரை களிப்பாக மாற்றினார். அழுகையை ஆச்சரியமாக மாற்றினார். எனவே இந்த இயேசு நமது வாழ்வில் தலையிடும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் கூட எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான மனமகிழ்ச்சியின் சூழலே இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை இப்படியாய் கடந்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நமக்கு எதிரிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தலையிட ஆயத்தமாயிருக்கிறார். நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் அழைக்காமலேயே அவர் நம்மிடத்திலே வந்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். இந்த நாளிலும் கூட அதுபோன்ற கிருபைகளை தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கண்ணீரிலும் மன கடின சூழ்நிலையிலும் கூட இருந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட, ஆண்டவரே, நீர் செய்த அந்த அற்புதத்தைப் போல, இந்த நாளில் நாங்கள் தியானித்ததைப் போல, நீர் தாமே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு ஆண்டவரே அவருடைய கண்ணீரை களிப்பாக மாற்றும்படி, ஆண்டவரே அவருடைய அழுகையை அற்புதமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போன்ற கிருபைகளை நீர் கொடுப்பீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே, ஆமென்.